பிரைஸ் த லார்ட் எல்லாருக்கும். 3 John verses 1-2ல வசனம் காட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, நம்ம ஆத்துமா செழிப்பது போல தான் நம்ம எல்லாவற்றிலுமே நம்ம செழிப்பாவோ சுகத்தோடனும் இருப்போம் அப்படின்னு சொல்லுது. எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அந்த வசனம் வந்தோடனே எனக்கு எதுவுமே புரியாமல் இருந்துச்சு. ஏன்னா நான் உலக பிரகாரமாக இருந்ததால் எனக்கு அந்த வசனமே என்னானே டீப் மீனிங் என்னானே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்புறமா எனக்கு என்னுடைய ஆத்மா உலக பிரகாரம் இருக்கும்பொழுது எனக்கு நிறையா டிப்ரெஷன், டென்ஷன், நிறையா காரியத்தில் அழுதுருப்பேன். என் ஃபேமிலி பிரச்சனை, எனக்கு நிறையா கடன் தொல்லைங்க இருந்துச்சு. மெயின் எனக்கு கடன் தொல்லைங்க தான். வீட்லேயும் எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் இருக்காது, வேலை மேலேயும் எனக்கு ஹாப்பினஸ் இருக்காது. எனக்கு கால் கை எல்லாமே எனக்கு ரொம்ப வீக்கமாக இருக்கும். அந்த வீக்கத்துலேயும் நான் 8 இயர்ஸ் நான் வேலை செஞ்சேன். படுக்க முடியாது, ஏந்திரிக்க முடியாது, எனக்கு வாஷ்ரூம் கூட எனக்கு போக முடியாது. என் கால் அவ்வளோ வீங்கி இருக்கும். அவ்வளோ நோவோடு நான் 10 hours நான் டியூட்டி பண்ணுவேன். மார்னிங் நான் போனேன்னா வெளியே நான் வர்றதுக்கு 10 o'clock ஆகிடும். அவ்வளோ நேரம் நான் அந்த வழியிலே நான் வேலை செஞ்சுக்கிறேன். எனக்கு சம்பளம், கரெக்டான சம்பளம், நான் எவ்வளோ உழைக்கிறேன்னா அதுக்கான எனக்கு ஊதியம் கிடைச்சதே இல்லை. அப்புறம் அங்கே நிறையா பிரச்சனைகள் இருக்கும். எனக்கு 5 ஓனர் இருப்பாங்கங்க. ஒரு விஷயத்த நான் 5 பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமா இருக்கும். அந்த மாதிரி நான் அவ்வளோ டிப்ரெஷனில் நான் இருந்தேன். என்னையும் சரி, என் குடும்பத்தையும் சரி, நிறையா பேர் நிறையா விதமாக பேசியிருக்கிறாங்க. பேசி இருந்துமே அவங்களெல்லாம் மன்னிக்க முடியாத தன்மைகள் எனக்கு இருந்துச்சு நிறையா. எனக்கு நிறைய பேரை பார்த்தேன், எனக்கு அவ்வளோ கோவம் வரும். அவங்க என் வீட்டுக்கிட்ட கூட நான் சேர்க்காம நான் இருந்தேன். எப்பவுமே அது ஒரு நாளே எனக்கு இருக்கும். ஆனால் காலப்போக்கில் அது எல்லாமே கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக விட்டுட்டேன். அந்த விஷயத்தை எல்லாமே நடக்கிறது தான் அங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் அமைதியாக விட்டுட்டேன். அப்புறமா எனக்கு ஒரு வசனம் கிடச்சிச்சு, த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அழகான வசனம் கிடச்சிச்சு. எனக்கு ஸ்டார்டிங் அது எடுத்தோடனே எனக்கு அதுக்கான அர்த்தங்கள் எனக்கு சுத்தமாக புரியல. அப்புறமா நான் சிஸ்டர் செபஸ்டியனை கேட்டதுக்கு அவங்க தான் சொன்னாங்க, கடவுள் தான் நம்மளுடைய சந்தோஷமும் பலனும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எப்படி கடவுள் நம்மளுடைய சந்தோஷம் பலனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள நிறைய கேள்விகள் வந்துச்சு அந்த ஒரு வசனத்தால். ஆனால் அதை கூட நான் யார்கிட்டையும் நான் கேட்டுக்கல. ஆனால் சர்ச்சுக்கு நான் கரெக்டாக போவேன், கேண்டில் வைக்குவேன். ஆனால் இருந்தாலுமே இந்த ஒரு வசனம் கிடைச்சதுல எனக்கு இதுக்கு என்ன அர்த்தம், டீப் மீனிங் சொல்லிட்டு எனக்கு அதுக்கான ஒரு ஆன்சர் கிடைச்சதே இல்லை. ஆனால் கேள்விகள் நிறையா வரும். அந்த ஒரு வசனத்துல நிறையா கேள்விகள் வரும். எனக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் சிஸ்டர் ஜாய் ஷர்மிளாவை நான் பார்த்தேன். அவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோடய இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்பொழுது நானும் போய் நிறையா அவங்க காடை பற்றி நிறையா ப்ரீச் பண்ணுவாங்க. அதெல்லாம் நிறையா நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த இடத்துல எனக்கு ரொம்ப தலைநோவு வரும். எப்போ முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த நோவு என்னால் தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு அவங்க ப்ரீச் பண்ண எனக்கு அவ்வளோ தலைநோவு வரும். எப்போ முடிப்பாங்க, எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்லாம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த வீட்டுக்கு 1 week தான் அங்கே கூட நான் போனேன். அதுக்கப்புறம் அதை கூட நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு அதில் எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு. அந்த வார்த்தையில் வெறும் வார்த்தை தானே பேசுகிறாங்க, வார்த்தையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். எனக்கு அது புரிஞ்சிக்கவும் முடியும். டீப் மீனிங் நானே எடுத்து படித்தாலே எனக்கு அதுக்கான அர்த்தங்கள் புரியாமலே இருந்துச்சு. அப்புறமா 1 weekக்கு அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டேன். திருப்பி 2வது முறையாக அவங்கள்ட்ட எனக்கு கால் வந்துச்சு. அவங்களும் திருப்பி வர சொல்லி என்கிட்ட பேசினாங்க. நானும் போனேன். ஒரு நாள் போயிட்டு பார்த்தேன். எனக்கு அது ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் செகண்ட் டைம் எனக்கு இருந்துச்சு. அப்புறமா எனக்கு ஒரு வசனம், அந்த ஆத்துமா செழிப்பது போல தான் நம்ம எல்லாவற்றிலும் செழிப்பாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் என்னுடைய ஆத்மாவை தொட்டுது. அது எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஆனால் அந்த வசனம் பேச பேச அந்த வசனம் தான் என்னுடைய ஆத்மாவை தொட்டுச்சு. உடனே நான் அந்த பைபிள் எடுத்து நான் படித்தாலும் எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இவங்க இவ்வளோ படித்து சொல்கிறாங்க, நம்மளுக்கே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் யோசிச்சேன், நம்ம உலக பிரகாரம் இருக்கிறதால நம்மளுக்கு அது இருக்கிற டீப் மீனிங் நமக்கு தெரியல, ட்ரூத் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அப்புறமா அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி நான் சைலண்ட்டாக வச்சுட்டு திருப்பி 1 week அவங்கள்ட்ட போனேன். எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு போனாலே அவ்வளோ தூக்கம் வரும். யார் கூடயும் அங்கே மிங்கிள் ஆக மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுலேயும் நான் கலந்துக்க மாட்டேன். அப்படி தான் நான் இருந்தேனே. அப்போ திருப்பி எனக்கு 3வது ஒரு அழைப்பு வந்துச்சு. அதே இடத்துலேருந்து 3வது முறையாக எனக்கு அழைப்பு வந்துச்சு. அந்த டைமில் நம்ம ஏன் காடுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சி ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சேன். அடுத்தடுத்த ஸ்டெப்பை காட் என் கையை பிடிச்சி நடந்தார். 3வது முறையாக நான் அந்த ஊழியத்துக்குள்ளே வந்தேன். அது எனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு எனக்கு கடவுள் கொடுத்தது. இவ்வளோ நாள் எனக்கு அது தெரியல. அது ஒரு வேர்டு.
அது ஒரு வேர்டாக பார்த்தா தான் அது ஒரு வேர்டு, அது வந்து உயிருள்ள ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு வச்சுக்க, அதை நம்ம நிச்சயமாக நம்ம விட மாட்டோம். ஏன்னா அது என் லைஃப்பில் வேலை செஞ்சுருக்குது. நான் எப்போ அந்த ரட்சிப்புக்குள்ளே வந்தனோ அப்போ நான் நிறைய ஆண்டவருக்கு வந்து நேரம் செலுத்த ஸ்டார்ட் பண்ணேன். பெரும்பாலும் நான் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். பெரும்பாலும் இருக்கிறது நான் வேலை மேலே தான். அங்கே தான் என்னுடைய பைபிள்லேருந்து என்னோட நோட்லேருந்து எல்லாமே அங்கே தான் இருக்குமே. அப்போ நான் எடுத்து நேரம் கொடுக்க என்ன ஆச்சுன்னா, அந்த வார்த்தைன்ற ஒளி வந்து எனக்குள்ளே போச்சு. அந்த ஒளி எனக்குள்ளே போனதும் என் ஆத்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. எனக்குள்ளே மாற்றம் வரும். ஏன்னா நம்ம ஆத்மா மாறினா தான் நமக்குள்ளே மாற்றம் வரும். அப்போ எனக்குள்ளே மாறுது, ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ளே ஆகுதுன்னு சொல்லிட்டு என்னால் உணர முடிஞ்சிச்சு நிறையா விஷயத்தில். அப்போ நான் கடவுளுக்கு அந்த வார்த்தைக்கு நான் நிறையா நேரம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வார்த்தையை நான் படிக்க என் ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக செழிப்பாக ஆரம்பிச்சுது எனக்குள்ள. அப்புறம் வந்து அப்போ என் ஆத்மா முழுசாக செழிப்பானதும் என்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒரே ஆவியாக்கப்பட்டது. எனக்கு வந்து மன்னிக்க முடியாத விஷயங்கள் நான் மன்னித்தேன். எனக்கு நல்லா வேலை கிடைச்சிது, நல்லா சம்பளம் கிடைச்சிது. எல்லா கடன் தொல்லையும் ஆண்டவர் எனக்கு தீர்த்து வச்சார். எல்லாத்துலேருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலையை கொடுத்தாரு. டெலிவரன்ஸை நான் பார்த்தேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு கொடுத்தாரு. நானாக ஒரு ஸ்டெப்பு தான் அவருக்காக எடுத்து வச்சேன். அவர் கையை பிடிச்சி நடந்து எல்லா விஷயத்துலையுமே எனக்கு ஒரு ஸ்டெப்பாக எனக்கு விடுதலையை கொடுத்தாரு. எல்லா பிரச்சனையில இருந்தோம். நான் எல்லா விஷயமும் நான் உதாசீனப்படுத்துவேன். இது வெறும் வார்த்தை, நான் பைபிளை தூக்கியெல்லாம் நான் போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி இருந்தேன் நான். இப்போ நான் காடை பற்றி பேசுகிறேன்னா, ஏன்னா அவள் வார்த்தைன்றது அவ்வளோ பரிசுத்தமானது, அவ்வளோ அன்பானது. அந்த வார்த்தையை நான் படிக்க எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வரும். அவ்வளோ கோவப்படுவேன். 4 பேரை பார்த்தா நான் உதாசீனப்படுத்துவேன். அந்த மாதிரி தான் நான் இருப்பேனே. ஆனால் எனக்கு எதிரியாக இருந்தவங்களுக்கும் நான் அப்புறம் அன்பு காட்டுறேன். ஏன்னா தேவன் எனக்கு அந்த அன்பை கொடுத்துருக்கிறாரு. நான் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே சரி, எனக்கு எதிரியாக இருந்தவங்க எல்லாருக்குமே நான் என்னுடைய அன்பை நான் கொடுக்குறேன். அப்போ நான் தேவனை நம்பி நம்ம ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சோன்னா நம்ம வாழ்க்கையை டோட்டலாக மாறும். சூப்பர் நேச்சுரல் லைஃப்பை நம்ம பார்க்குவோம் நிச்சயமாக. ஏன்னா எனக்கு நடந்திருக்கு. அதனால நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதை வந்து தேவனை நம்பி அவரோட வார்த்தையை நீங்கள் எடுக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு தான் வர மாற்றத்தை நீங்கள் பார்க்குவீங்க. நம்ம ஆத்மா எப்படி இருக்குதோ அப்படி தான் நம்ம எல்லா விஷயத்துலையுமே நம்ம செழிப்பாகவும் சுகத்தோடு இருப்போம்னு சொல்லிட்டு, அப்போ உங்கள் ஆத்மா எங்கே இருக்குன்றதை நீங்கள் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கடவுள் வந்து நமக்காக ரத்தத்தையும் உயிரையும் அவர் சிந்தினாரு. ஏன்னா நம்ம அவருடைய அன்பு வந்து அதில் வந்து எவ்வளோ அன்கண்டிஷ்னல் லவ் அதெல்லாம். ஏன்னா காட் வந்து நம்மளுக்கு எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து நமக்கு சொல்கிறாரு. நிச்சயமாக ஆண்டவரோட வார்த்தையை நம்பி எடுங்க. உங்களுக்குள்ளே வர டெலிவரன்ஸையோ சுகத்தையோ நீங்கள் நிச்சயமாக பார்க்குவீங்க. ஆண்டவருக்காக ஒரு அடி எடுத்து வைங்க. நிச்சயமாக ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் அவருக்கு கரத்தை பிடிச்சி நடக்குவார். ஆமென். தேங்க்யூ.